இல்லாமல் ஆனதற்கு வந்துச்சா அண்ணா அண்ணா அப்படியே அண்ணன் பேச கேளுங்க அண்ணா அண்ணன் கூப்பிடுற கொஞ்சம் வாங்க அண்ணா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பிறந்தநாளைக்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து கலை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எனது சார்பாக எனது குடும்பத்தின் சார்பாக உங்களை வருவர் என்று நன்றி கூறிக்கொள்கிறேன். இன்று இந்த பிறந்த நாளிலே நாம் எல்லாம் ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய நாமரிப்பேட்டை ஒன்றியத்தில் என்ற முறை நாம் எவ்வளோ அனைவரும் கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் நம்முடைய பங்கு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றியில் இல்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. இருந்தாலும் முயற்சி திருவினையாக்கம். அனைவரும் வந்திருக்கின்ற அனைவரும் எப்படி என் மீது பற்று வைத்து வந்திருக்கின்றீர்களோ நம்முடைய நாமரைப்பேட்டைக்கு வாங்கக்கூடிய அதிகப்படியான வாக்குகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் வந்திருக்கிறவர்கள் தான். நீங்கள் தான் அதுக்கு சொந்தக்காரங்க, எனக்கு இல்லை. அதை மனநிலை உணர்ந்து இப்பொழுது வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, அதே போல் சொசைட்டி தேர்தல் வர இருக்கின்றது. அதில் எல்லாம் நீங்கள் ஒருவருக்கு ஒரு விட்டு விட்டு போவர் கெட்டு போவதில்லை. அது போன்ற அந்த பழமொழிக்கேற்ப யாருக்காவது ஒருவருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை வெற்றி பெற செய்வதில் நீங்கள் எல்லாம் முயற்சி செய்து அதை வெற்றி பெற செய்தால்தான் நாம் நம்முடைய தலைவர் மாண்புமிகு கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்று நம்முடைய தமிழ்நாட்டிற்காக எவ்வளோ முன்னேற்றுவதற்காக அமெரிக்கா சென்று தொழில் முனைவர்களை ஈட்டு வருகிறார்கள். நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் தலை நிமிர்ந்த வாக்கு கேட்கின்ற இடத்தில் நாம் இருக்கின்றோம். அதிமுக காரணம் கேட்க முடியாது. நமக்கு அந்த அளவிற்கு தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் எங்கு வேண்டுமானாலும் சென்று தைரியமாக வாக்கு கேட்கின்ற அளவிற்கு ஆட்சி நடத்தி வருகிறார். அவருடைய ஆட்சிக்கு நாம் பெருமை சேர்க்கின்ற விதமாகவும், அதே போல நம்முடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை கேஎம் ராஜேஷ்குமார் அவர்கள் நம்மளுடைய பொது உறுப்பினர் கூட்டத்தில் கூட பேசினார். நாங்கள் எல்லாம் கோரிக்கை வச்சோம். நிறைய கட்சி கோரிக்கைகள்லாம் கிளை செயலாளர்கள் பிரதிநிதிகளாக இருந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. அவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்தவர்கள். ஒரு சிலர் இன்று கிளையில் இல்லாதவர்கள் எல்லாம் முதியவர்கள் எல்லாம் அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டினார்கள். கிளை செயலாளராகவும் பிரதிநிதியாகவும் ஆவதற்கு வழிகாட்டினார்கள். ஆகவே அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கு என்ன வசதிகள் தேவையோ அதையெல்லாம் செய்து தருவதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கிணங்க தான் நம்முடைய கழகத்தில் இருக்கின்ற 3 உறுப்பினர் அட்டை இருந்தாலும் சரி, அல்லது கிளையில் இருக்கின்ற செயலாளர் பிரதிநிதி தவிர மற்ற அவைத்தலைவர், பொருளாளர், செயற்குழு இவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்ற ஒரு அருமையான திட்டத்தை தமிழ்நாட்டிலே இல்லை, ஏன் உலகத்திலே இல்லை. கைதான் தட்டுக்கல அதே அறிவித்திருக்கிறார் என்றால் கழகத்தில் இருக்கின்ற அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற அந்த நிலையில் அவர் செய்திருக்கின்றார். அதையெல்லாம் நம் மனதிலே கொண்டு அவருக்கு நாம் பெருமை சேர்க்கின்ற நன்றி கடன் என்னவென்றால், இவ்வளவு தூரம் நம்ம இன்னைக்கு கூட காலையில் போனேன் வாழ்த்து வாங்குவதற்கு. மாமா நான் வருவேன்னு நீங்கள் என்ன பதவிக்கு மரியாதை இல்லையா, அதனால் போனேன். இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா 5000 10,000 வாரி வழங்கிட்டு இருக்காரு. அது என்ன காரணம்னா, கட்சிக்காரங்க 10 வருஷமா எதிர்கட்சியாக இருக்கணும், இப்போ நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வச்சிருக்கிறோன்ற அந்த மாதிரி எண்ணம் யாருக்கும் வராது. பணம் இருக்கலாம், ஆனால் மனம் இருக்காது. நம்முடைய மாவட்ட கலை செயலாளர்கள் 2 இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அவர் பண்ணார்னா அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நம்முடைய கடமை மரியாதை திருப்பி செல்லணும். நன்றி கடன் என்னவென்றால், உண்மையாக உழையுங்கள், நிச்சயமாக உழைத்தால் வெற்றி கிடைக்கும். வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல், அடுத்தது சட்டமன்ற தேர்தலும் வருகிறது. என்னுடைய பிறந்த நாளிலே உங்களுக்கு வைக்கின்ற அன்பான வேண்டுகோள், ஒற்றுமையோடு இருந்தால் யாரையும் சாய்க்க முடியாது இல்லையா. அவர்களுக்கு உண்டான வழியோ உழைத்தால் உயர்வு பெறலாம் என்பது மனதில் வைத்துக் கொண்டு, எந்த விதமான யாரும் எந்த வஞ்சகமும் இல்லாமல்
நல்லபடியாக கழக தலைவர், நம்முடைய கழகம், நம்முடைய மாவட்ட செயலாளர் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் வேலை செய்வதற்கு கேட்டுக்கொண்டு, அதேபோல நம்முடைய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களும் என் மீது பற்றும் பாசம் வைத்திருக்கின்றார், மக்கள் மீது வைத்திருக்கின்றார். அவரும் ஆயிரம் வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு அமைச்சருடைய தொகுதி எப்படி வைத்திருக்க வேண்டும் அந்த விதத்தில் நீங்கள் எல்லாம் உண்மையாக உழைங்கள். ஏனென்று கேட்டால் உங்களுக்கு இதுவரை நான் 25 ஆண்டுகளை கடந்து விட்டேன். இதுவரை யாருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து ₹1 கூட நான் செலவழிக்கிறேன். எல்லாம் வந்து உடல் உழைப்பு மட்டும்தான் தாருங்கள் என்று கேட்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் உண்மையாக உழைத்து இந்த கழகத்தின் மீது கழகமே குடும்பங்கள் என்ற நம்முடைய கழக தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது போல நாம் எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். வர இருக்கின்ற 11ஆம் தேதி பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் மைனரம்பாக்கிய மகாலில் நடைபெறுகிறது. அதற்கான அழைப்பு இதே அழைப்பாக எடுத்துங்க. உங்களுக்கு அழைப்பு வரும், இருந்தாலும் இதையும் சொல்லிடணும். அதனால இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு காலையில ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். என்னன்னா, மங்களபுரத்தில் கொடி நட்டுருக்குது என்னன்னு. அவர் பொறுப்புல இருக்கான். நான் கேட்டேன், கொடி நட்டுருந்தா நீங்க எப்படா வரீங்கன்னு கேட்குறேன். என்ன விசேஷம்னு கேட்குறோம். அதிமுகவில் பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு கொடி நட்டாவோ ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிச்சாவோ யார் வர்றாங்க எத்தனை மணிக்கு சொன்னா 6 மணி போய் கேட்பான். ஆனா நம்ம ஆளுங்க அங்க இருக்கிறவனை குறை சொல்றதுக்காக பேசுறான். ஏப்பா நீ ஒரு பொறுப்புல இருக்கா, உனக்கு வந்து வாட்ஸ்அப் போடாங்க தெரியறது இல்லை. ஒரு கொடியை திமுக கொடி புதுசா நட்டாதான் என்ன நம்ம விசேஷம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க அவன் என்ன கேட்கணும். இதுதான் கட்சி. இப்படி இருந்தாதான் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நாம வந்து உறுதுணையாக இருக்க முடியும். அதே போல நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய திட்டங்களை எல்லாம் நம்முடைய பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி, பொது உறுப்பினர் கூட்டம் சொன்ன மாதிரி நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு எல்லாம் சந்திக்கிற நேரம் கிடைச்சது என்னுடைய கருத்து சொல்றேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து மக்களோட மக்களாக இருந்து வாக்குகளை பெறுவதற்கு, ஏன்னா இப்போ வந்து நிறையா வார்டு மெம்பருக்கு நிற்கலான்னு இருக்கோம், தலைவருக்கு நிற்கலான்னு இருக்கோம், ஐயாத்தி நிற்கலான்னு இருக்கோம், சொசைட்டி நிற்கலான்னு இருக்கு. நீங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கை வளைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்து, நீங்கள் நான் காலையில் இருந்தேன் 8:30 வரைக்கும் இருந்துட்டு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணதே போயிட்டேன். இல்லைன்னா வேணான்னு இருந்தார். அங்கே போயிட்டு அப்புறம் பிஆர்எஸையும் பார்த்து வந்தாங்க. அவர் போகும்போது குளிச்சுட்டு இருந்தார். அதனால ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, அதை பார்த்துட்டு அப்புறம் வர நம்ம இங்கே எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற நீங்கள் அனைவரும் வந்திருக்கிற அனைவரும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் மனமாக நன்றி. சாப்பாடுனா போய் சாப்பிடுங்க, சாப்பிடாத போயிடாதீங்க. எனக்கு ரொம்ப பைக்கியனால ஒன்றெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டேன். இல்லைன்னா அப்படியே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுங்க. அதுக்கு நான் வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். மகளிர் எல்லாம் புதுசாக பொறுப்பு வாங்கியிருக்கிறீங்க, மாவட்டங்களெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க. நல்லா சிறப்பாக பணியாற்றுகிறது கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எப்படி பொறுப்பாளரா நீ பத்திர நல்லா நல்லா ஆளதான் கல்யாணக்காரர் அதிகம் வந்துட்டேன். கேட்க பார்த்தோன்னா கவனம் போகுது. எல்லாத்தையும் எச்சு காலையில் ஒரு தமாசா ஜோக்கு அவ்வளோதான். அப்போ பார்த்தாலே யாரையும் கொஞ்சம் சிரிக்க வைக்கணும். பிளாட்டன் அக்காலாம் வராது. பாருங்க சார், அப்படியே பாருங்க மேடம்.
ముందప్పా ஒரு நாள் எடுக்கிறதா கொஞ்சம் போட்டோ சார் அப்படியே கொஞ்சம் பாருங்க சார் அப்படியே பாருங்க இங்க பாருங்க சார் அப்படியே பாருங்க பார்க்க போனதான் அப்படியே பாருங்க சார் சார் அப்படியே பாருங்க சார் அப்படியே பாருங்க சார் அப்படியே பாருங்க சார் அப்படியே பாருங்க சார் சார் அப்படியே பாருங்க சார் அப்படியே பாருங்க ஐயா அப்படியே பாருங்க சார் ஏய் கொஞ்சம் சைலண்ட் போட்டோகிராஃபர் கொஞ்சம் சைலண்ட் இவருக்கு ஆல்பம் போட முடியாது திருப்பூர் அண்ணா ஏய் பின்னாடி வந்துரு ஐயா அப்படியே பாருங்க சார் சார் அப்படியே பாருங்க கொஞ்சம் ஒன்று எடுக்கிறேன் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படியே பாருங்க சார் அப்படியே இந்த பக்கம் சார் அப்படியே பாருங்க ஓகே சார் ஐயா அப்படியே பாருங்க சார் அப்படியே இந்த பக்கம் சார் அப்படியே கேமரா பாருங்க ஐயா அப்படியே பாருங்க ஐயா
ஐயா அப்படியே பாருங்க அண்ணா, கொஞ்சம் அகலமா நில்லுங்க. சார் அப்படியே கொஞ்சம் இல்ல டேபிள் இருக்கும். ரொம்ப முன்னாடி வைக்கிறீங்க. அண்ணா, நான் கொஞ்சம் பின்னாடி பின்னாடி டேபிள். அப்படியே டேபிள் வைங்க, பின்னாடி. நல்லா இருக்காதுண்ணா. போதுமா? ஐயா அப்படியே பாருங்க. கொஞ்சம் அகலமா நில்லுங்க. கண்ணே, ஓரமா நில்லுங்க. ஐயா போட்டோ எடுக்கதா. ஐயா அப்படியே பாருங்க. ஐயா இந்த பக்கம் அப்படியே பாருங்க. மாமா நீ வா நீ இன்னைக்கே தான் இருக்கணும் நீங்க ஐயா இந்த பக்கம் அப்படியே பாருங்க. மா 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 அம்மாய் நாளைக்குமா எடுத்தாங்களா? ஓகே. பிரிச்சு கொடுக்கலாம். ஐயா அப்படியே பாருங்க. கேக் எடுத்துருங்க. கேக் போட மாட்டீங்க. அந்த கேக் எடுத்துருங்க. அப்படியே வச்சுக்கோங்க. கோபால் இருக்காரு கார்த்திக் அப்புறம் நான் வந்தப்போ உங்க நீ பைக்ல வராங்க வந்துட்டு போறாங்க. அப்படியே பாருங்க. அந்த ஃபேன் மேல ராஜ்குமார் மேல ஃபேன் மா மா ஐயா அப்படியே பாருங்க. ஐயா அப்படியே இந்த பக்கம். சார் அப்படியே இந்த பக்கம் பாருங்க. அப்படியே மா கொஞ்சம் ஓகே. கை மேல காந்தி மேல ஃபயரேன சோறு அது எடுத்துட்டு போடு இன்னைக்கு ஒரு மீன் ஃபங்க்ஷன் கேக்க கொஞ்சம் தள்ளி வைங்க. கேக் எடுத்து உள்ள குத்துங்க. உள்ளே ஐயா கை தட்டுங்க. அப்படியே பாருங்க. ஐயா அப்படியே பாருங்க. இன்னும் ஒரே நிமிஷம் கண்ணியன் இல்ல அவட கொஞ்சம் நவருங்க அண்ணன் முன்னாடி புல் போட்டா ஒண்ணு கூட இல்லைங்க அது வெயிட் அது வெயிட் ஆகி கொஞ்சம் ஒரு போட்டா கூட இல்ல அண்ணன் மட்டும் ஒரு போட்டா தண்ணி எடுத்து ஒரு போட்டா தண்ணி புல் போட்டா உள்ள அண்ணன் ஐயா அப்படியே பாருங்க. ஒரே நிமிஷம் பிடிக்கிறீங்களா ஐயா அப்படியே பாருங்க. ஐயா அப்படியே பாருங்க. ஒரே நிமிஷம் பிடிக்கிறீங்களா ஐயா அப்படியே பாருங்க.